வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல ஹோமோஃபோன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இங்கிலீஷ் வெக்காபுலரியில ஹோமோஃபோன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 வீடியோ பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. 2 வீடியோல ஹோமோனிம்ஸ்லாம் என்னென்ன ஹோமோனிம்ஸ் இருக்கு அப்படிங்கறது, அதோட மீனிங் என்ன அப்படிலாம் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்னா ஹோமோனிம்ஸோட பிராக்டிக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். சில கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் இந்த எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த எஸ்எஸ்சில கேட்ட ஹோமோனிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன் சேமா இருக்கும், ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கும், அதுக்கு ஏற்றபடி மீனிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். சிலதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங்கும் சேமா தான் இருக்கும், ஆனா மீனிங் வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹோமோஃபோன்ஸ். ஓகே, ஒரே ஸ்பெல்லிங் இருக்கும், ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஆனா மீனிங் வேறையா இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஹோமோஃபோன்ஸ் இருக்கும். சரி, இப்ப பார்க்கலாம். கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். போகும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. She blank away the old shoes as they were unusable. Of course it was true that they had blank a lot. ஓகேவா? அவங்க வந்து பழைய ஷூவை என்ன பண்ணிட்டாங்கன்றதான் கொஸ்டினே. blank away அப்படின்னு சொல்லியிருக்காங்க. as they were unusable, அது யூஸ் ஆகல. இப்போ யூஸ் ஆகலன்னா கண்டிப்பா தூக்கி வெளில போட்டிருப்பாங்க, ரைட்டா? வேண்டான்ட்டு. அப்போ அதுதான் இங்க வந்திருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க. of course it was true that they had blank a lot. ஆமா, ஆனா உண்மைதான். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த என்னதான் அந்த ஷூ வந்து தூக்கி எரிஞ்சாலுமே அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் வாங்கி இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப யூஸ் ஆகல அப்படிங்கறதுனால வெளில எறிறாங்க. இததான் சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. கேஸ்ட், காஸ்ட், காஸ்ட் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுதான் ஹோமோனிமே. சரியா? வாசிக்கும் போது கிட்டத்தட்ட ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கும், ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகலாம். சம்டைம்ஸ் ரெண்டுமே ஒன்னா கூட இருக்கலாம், ஒரே வார்த்தையா இருக்கும், மீனிங் மாறும். இதெல்லாம் தான் ஹோமோஃபோன்ஸ். சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓல்டு ஷூஸ், பழைய ஷூஸ் எரிஞ்சிடுறாங்க அப்படின்னா கேஸ்ட் அவேன்னு சொல்லுவோம். கேஸ்ட் அவே, த்ரோ அவே எல்லாமே ஒண்ணுதான். ஸோ கேஸ்ட் அவே அப்படின்னா த்ரோ அவேன்னு அர்த்தம். சரியா? ஒன்னு தூக்கி நமக்கு தேவையில்லைன்றதுனால தூக்கி எறிகிறது. அப்ப இங்க ஓல்டு ஷூவை கேஸ்ட் அவே பண்ணிட்டாங்க. இந்த கேஸ்ட் தான் நமக்கு வரும், CAST. அப்புறம் இங்க என்ன வரும்னு பாருங்க. லாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப காசு. ஆமா, ஆனா உண்மை என்னன்னா அது ரொம்ப காசாச்சு. அப்ப ரொம்ப காசாச்சுன்னு சொல்றதுக்கு இந்த காஸ்ட். நம்ம வந்து ஆப்டிடியூட்ல எல்லாம் படிச்சிருப்போம்ல, காஸ்ட், பிரைஸ், செல்லிங் பிரைஸ் படிக்கும்போது இந்த காஸ்ட் படிக்கிறோம் இல்லையா, அந்த காஸ்ட் தான். அப்ப விலையாச்சு, காசாச்சு அப்படின்னு சொல்றது, காசு நிறைய ஆகுதுன்னு சொல்றதுக்கு இந்த காஸ்ட். ஓகே, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இதுல CAST காஸ்ட் வரும், செகண்ட் இதுல COST காஸ்ட் வரும். அது எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. Unfortunately for Meera, when they start playing her guitar, she could not get the blank right. The curtain blank need to be strong enough for you to pull them firmly. இந்த 2 blank இருக்கு. இந்த 2 blankல யூஸ் பண்ணக்கூடிய ஹோமோனிம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. கார்டு, இந்த 2 கார்டு இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் அப்ப இந்த 2 கார்டுக்கும் மீனிங் தெரியணும். அப்புறம் எந்த கார்டு யூஸ் பண்ணணுங்கிறது பார்க்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் CHORD கார்டு பார்க்கலாம். இந்த கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒண்ணு நம்ம ஆப்டிடியூட்ல பார்த்திருப்போம், கார்டு வரைவாங்க அப்படின்னா, நம்ம சர்க்கிள் அப்படிங்கிற கான்செப்ட்ல கார்டு அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம், அந்த லைன் படிச்சிருப்போம். அது ஒரு கார்டு இருக்கு. இன்னொரு கார்டு என்னன்னா, மியூசிக்கல் நோட்ஸை நம்ம கார்டுன்னு சொல்லலாம். மியூசிக் இருக்கும் இல்லையா, அந்த நோட்ஸ் நம்ம கார்டு அப்படி மியூசிக் ரிலேட்டடா எதாவது வந்துச்சுன்னா இந்த கார்டு அப்படிங்கிறது வரும். ஒரு செகண்ட் இருக்க CORD கார்டு. இது என்னன்னா கயர் மாதிரி பட்டது, ஒரு பீஸ் ஆஃப் ஒயர், அதெல்லாம் இந்த கார்டுன்னு சொல்லலாம். சரியா? அப்ப இந்த 2 கார்டுக்கும் மீனிங் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப 2 கார்டு இருக்கு. இது இந்த சர்க்கிள் ரிலேட்டடா வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒன் கார்டை யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு என்ன, மியூசிக்கல் ரிலேட்டடா வந்தாலும் இந்த கார்டு யூஸ் பண்ணலாம், CHORD அப்படிங்கிறது. இதே CORD அப்படிங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் ஒயர் இல்ல பீஸ் ஆஃப் அந்த கயர் மாதிரி பட்டது. இதுக்கெல்லாம் CORD யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ கொஸ்டின் பாத்தீங்கன்னா, unfortunately for Meera, when she started playing her guitar, she could not get the right. இப்ப கிட்டார்னு சொல்லிட்டாங்க. அப்ப மியூசிக் ரிலேட்டடா வரப்போகுது. அப்ப யூஸ் பண்ணக்கூடிய கார்டு CHORDS. இந்த கார்டு தான் ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல வரும். ஓகேவா? இப்ப கார்டை கரெக்டா யூஸ் பண்ணாதனால இதுல தெளிவா அன்பார்ச்சுனேட்லின்னு வர கொடுத்துருங்க. அப்போ தெரியாதனமா அவளுக்கு அந்த டைம் லக் இல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டான கார்டை அவ யூஸ் பண்ணல. சோ கார்டு அப்படிங்கிறது CHORDS வரணும். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு ஆப்ஷன் ஏயா இருக்கும், இல்ல டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பியையும் டியையும் தூக்கிடலாம். அடுத்து பாருங்க. The curtain blank need to be strong enough for you to pull them firmly. கர்டைன் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. கர்டைன் அதுல இருக்க ஒயர் என்ன ஆகும், ஸ்ட்ராங் இனஃப் அந்த மாதிரிலாம் வருது. அப்ப இதுல யூஸ் பண்ணக்கூடியது CORD கார்டு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கும்போது மியூசிக் ரிலேட்டடா எதுவுமே இல்ல. சோ இந்த கார்டு தான் வரணும், ஆப்ஷன் சி. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Haris is quite blank at using his mobile app, but it is taking him time to blank the new management practice introduced in the company. ஓகேவா? ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அடாப்ட் இந்த 2 தான் ரிப்பீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த 2க்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அடாப்ட், இது சினோனிம்ல எல்லாம் கேட்பாங்க SSCல. அடாப்ட் அப்படின்னா ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறது, ரொம்ப திறமையா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், அடாப்ட்னு சொல்லுவோம், EPT. சரியா?
இதே ஓபிடின்னு வருதுன்னா ஓபிடி அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நான் அடாப்ட் ஆயிட்டேன், இந்த இடத்துக்கு நான் அடாப்ட் ஆயிட்டேன், இது ஃபர்ஸ்ட் எனக்கு செட் ஆகல, அட்ஜஸ்ட் ஆகுறது, அதுதான் அடாப்ட் ஆகுறதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு உண்டு ஏடி ஏபிடின்னு உண்டு. தத்தெடுக்கிறது அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் அடாப்ட். 3 அடாப்ட் இருக்கு. இங்க வந்து நம்ம இந்த 2 அடாப்டுக்கு மட்டும் நமக்கு மீனிங் தெரிஞ்சா போதுமானது. ஏடி இபிடி அப்படின்னா ஸ்கில்லோட இருக்கிறது, திறமையோட இருக்கிறது. இதே ஏடி ஓபிடி அப்படின்னு சொல்லும்போது ஏடி ஓபிடி அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஒரு விஷயத்த பொருந்தி போறது, அடாப்ட் ஆகிக்கிறது, அதை ஏத்துக்கிறது அப்படி. சரியா? அப்ப இந்த கொஸ்டின் பார்க்கும்போது பாருங்க, ஹரிஷ் இஸ் குவைட் பிளாங்க் அட் யூசிங் இஸ் மொபைல் ஆப். மொபைல் ஆப் யூஸ் பண்றதுல ஹரிஷ் என்னது ரொம்ப திறமையானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ஏடி இபிடி தான் ஃபர்ஸ்ட் ஒன் வரணும். அப்போ ஆப்ஷன் சியும் வராது, பியும் வராது. அப்புறம் பாருங்க, பட் இட் இஸ் டேக்கிங் ஹிம் டைம் டு பிளாங்க் த நியூ மேனேஜ்மெண்ட் பிராக்டிஸ் இன்ட்ரோடியூஸ் இந்த கம்பெனி. ஆனா அவனுக்கு டைம் எடுக்குது. எதுக்கு? புது மேனேஜ்மெண்ட் பிராக்டிக்ஸ், அவன் கம்பெனில புது மேனேஜ்மெண்ட் பிராக்டிக்ஸ் கொண்டு வராங்க, அதுக்கு அவனுக்கு டைம் எடுக்குது. அப்போ அதை வந்து அவன் அட்ஜஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. புதுசா ஏதோ ஒண்ணு வருது, அதுல நம்ம பொருந்தி போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ அந்த இடத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியது அடாப்ட். பொருந்த கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு மொபைல் யூஸ் பண்றதுல நிறைய ஸ்கில் இருக்கு, ஆனா புதுசா கொண்டு வந்த அந்த மேனேஜ்மெண்ட் பிராக்டிக்ஸ்ல அட்ஜஸ்ட் ஆக இல்ல, அதுல பொருந்துறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆக டைம் ஆகுது. ஸோ அடாப்ட் அப்படின்றது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 4th கொஸ்டின் பாருங்க, blank worship is a predominant part of some religion. சில ரிலீஜியன்ல என்ன worship வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஐடல், ஐடில், ஐடியல், ஐடியல். வாசிக்கும் போது கிட்டத்தட்ட சேமான ஒரு ப்ரொனன்சியேஷன் வருது, பட் ஸ்பெல்லிங் மாறுது, அதே மாதிரி மீனிங்கும் மாறுது. சரியா? ஃபர்ஸ்ட் ஐடல் பாருங்க, ஐடிஓஎல் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ரோல் மாடல்னு சொல்லலாம். ஒரு மீனிங் வந்து நம்மளோட ரோல் மாடல். என்னோட ரோல் மாடல் யாருன்னா அப்படின்னா ஐடல், என்னோட ஐடல்னு சொல்லலாம். இன்னொன்னு இந்த சாமி சிலை எல்லாம் இருக்கும்ல, அந்த சிலைய சொல்றதுக்கும் நம்ம என்ன சொல்லலாம், சிலை அப்படின்னு சொல்றதுக்கும் ஐடல்னு சொல்லலாம். சரியா? 2 மீனிங் இருக்கு. அடுத்தது பாருங்க, ஐடிஒய்எல். இது என்னன்னா அமைதியா இருக்கிறது, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, சைலண்டா இருக்கிறது. இதுக்கு வந்து இந்த ஐடிஒய்எல்எல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்க ஐடிஎல்இ. இந்த ஐடலுக்கு என்னன்னா டல்லா இருக்கிறது, ரொம்ப டல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஐடல் ஐடிஎல்இ யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐடியல். ஐடியல் அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு ஐடியல்னு சொல்லலாம். ஒரு மீனிங் என்னது, பெர்ஃபெக்டா இருக்கிறது ஒரு மீனிங். வேற ஐடியலுக்கு இன்னொன்னு என்னன்னா ஒரு கொள்கை, இதெல்லாம் சொல்றது பிரின்சிபல்னு சொல்லுவோம் இல்லையா, என்னோட பிரின்சிபல் என்னன்னா அப்படின்லாம் சொல்றதுக்கு ஐடியல் தான் யூஸ் பண்ணலாம். சரியா? என்னோட கொள்கை அப்படிங்கிறது, காந்திஜியோட கொள்கை இப்படிலாம் சொல்றோம்ல ஐடியல். ஓகேவா? 4 ஐடியலுக்கும் மீனிங் புரிஞ்சுச்சா? இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒர்க்ஷிப்னு சொல்றாங்க. ஒர்க்ஷிப்னா வழிபடுறது. இப்போ சிலை வழிபாடு வந்து சில ரிலீஜியன்ல வந்து ரொம்ப முக்கியமான பங்கா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சிலை வழிபாடுன்னு சொல்லும் போது ஐடிஓஎல் அப்படிங்கிற இந்த ஐடல் தான் நமக்கு கரெக்டா. ஓகேவா? மத்த எதுவுமே இதுல மேட்ச் ஆகுது. இந்த அமைதியான ஒர்க்ஷிப் அப்படி வர போறது இல்ல. அப்புறம் ஐடல் டல்லா இருக்கிற ஒர்க்ஷிப் அப்படி வராது. பெர்ஃபெக்டான ஒர்க்ஷிப் இந்த மாதிரிலாம் வராது. ஸோ ஒர்க்ஷிப் வழிபாடு அப்படின்றதுனாலே ஐடல் ஐடிஓஎல் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, the old doors blank whenever they are opened. பழைய டோர் வந்து ஓபன் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிரிக்கு, க்ரீக்கு, கிரை, க்ரீக் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? கிரைங்கிறது நமக்கு வராது, அது மட்டும் நம்ம பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணலாம். கிரை அப்படின்னா அழுறதுன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ பழைய டோர் அழுது, அதை ஓபன் பண்ணும்போது டோர் அழுது அப்படின்னா வராது. இது ஏதோ ஒரு ஹியூமன் பீங்ஸை சொல்லும் போதுதான், ஒரு லிவிங் இதை சொல்லும் போதுதான் கிரைங்கிறது வரும். ஓல்டு டோர்ஸ்க்கு கிரைங்கிறது வராதுன்னு மட்டும் தெரியும். மத்த 3க்கும் நமக்கு மீனிங் தெரிஞ்சா மட்டும் தான் போட முடியும். கரெக்டா? வாசிக்கும் போது எல்லாமே கிரீக் அப்படிங்கிற ஒரு ப்ரொனன்சியேஷன் வருது, ஆனா எல்லாத்துக்குமே ஸ்பெல்லிங் மாறுபடுது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கிரிக்கு பாருங்க, CRICK. இந்த கிரிக் என்னன்னா கழுத்துல வரக்கூடிய ஒரு வலியை சொல்றது, சுளுக்கு மாதிரி பிடிச்சிட்டு வலிக்குதுன்னு சொல்றது, இந்த கழுத்து வலியை அதை சொல்றதுக்கு கிரிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னொன்னு கிரீக், CREAK. இந்த கிரீக் என்னன்னா கதவை திறக்கும் போது மூடும் போது ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா, அந்த சவுண்டை சொல்றதுக்கு கிரீக் அப்படிங்கறத சொல்லலாம். அது ஒரு சவுண்டை சொல்றாங்க. சரியா? ஒரு சவுண்ட் இது நம்ம கதவை திறக்கும் போது வரக்கூடிய கேட் ஓபன் பண்ணா ஒரு நமக்கு சவுண்ட் வரும். நம்மளோட வீட்டோட கேட் ஓபன் பண்ணும்போதுன்ட்டு ஒரு பர்டிகுலர் சவுண்ட் இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரிப்பட்ட அந்த பழைய டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணும்போது வரக்கூடிய சவுண்டை நம்ம கிரீக்குன்னு சொல்லலாம். அதுக்கு பாருங்க CREEK. இந்த கிரீக்கு என்ன அர்த்தம்னா நதி, ஒரு சின்ன நதி, ஒரு தண்ணி போகக்கூடிய சின்ன நதியை சொல்றதுக்கு கிரீக்குன்னு சொல்லலாம். சரி, அப்ப 4 ஆப்ஷன் பார்க்கும்போது நதி அப்படிங்கிறது நமக்கு வரப்போறது இல்லை. அப்புறம் கிரிக் அப்படிங்கிறது கழுத்துல வரக்கூடிய வழி, அதுவும் இங்க வரப்போறல. ஓல்டு டோர்ன்னு சொல்லிட்டாங்க, டோரோட சவுண்ட் தான் அப்போ வரும். ஓபன் பண்ணும் போதெல்லாம் இந்த பழைய டோர் இந்த சவுண்டை விடுது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 2, CREAK, கிரீக் அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓல்ட் டோர்ஸ் கிரீக் when they are open.
ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 6th question பாருங்க. Choose the sentence contain the homonym of the underlined word. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்கன்னா, இங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுல ஒண்ணு மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிருக்காங்க, கைண்ட் அப்படின்றது. இதோட ஹோமோனம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹோமோனம் அப்படின்னா இப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இந்த கைண்டுங்கிறது இருக்கும். இங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கைண்ட் இருக்கு, செகண்ட்ல கைண்ட் இருக்கு, அப்ப தேர்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல கைண்ட் இருக்கு, ஃபோர்த் லைன் கைண்ட் இருக்கு. ஆனா இதுல வந்து மீனிங் வந்து கைண்டுக்கு 2 மீனிங் உண்டு. KIND கைண்டுக்கு இதே கைண்ட் தான், ஸ்பெல்லிங் அதே தான், ப்ரொனவுன்சியேஷன் அதுதான். ஆனா அந்த கைண்டுக்கே 2 மீனிங் இருக்கும். சரியா? இது வந்து ஹோமோனம், சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், ப்ரொனவுன்சியேஷனும் சேமா இருக்கும், ஆனா மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட ஹோமோனம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. சரியா? அப்போ இங்க ஒரு ஹோமோனம் யூஸ் பண்ணிருப்பாங்க, இதுல கைண்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி ஆப்ஷன்ல 3 இடத்துக்கு இதே மீனிங் தான் வரும். இப்ப இந்த கைண்டுக்கு இந்த கொஸ்டின்ல என்ன மீனிங் இருக்கும், கொஸ்டின்ல கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல என்ன மீனிங் இருக்கோ அதே பேட்டர்ன்ல தான் நமக்கு ஆப்ஷன்ல 3 எண்ணம் வரும். ஒண்ணுல மட்டும் இன்னொன்னு வரும். அதுதான் கரெக்டான ஹோமோனம். ஓகேவா? ஹோமோனம்னா என்னன்னா அதே வார்த்தை ஆனா வேற மீனிங்னு பார்த்தோம். ரைட்டா? அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து வேற கைண்ட சொல்லுது, இது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினை வாசிச்சு இந்த கைண்டுங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல கைண்டுங்கிறது என்ன சொல்றாங்க, எந்த மீனிங்ல வருதுன்னு பார்க்கணும். அதை தவிர இன்னொரு மீனிங் வரும் இல்லையா, அது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணா நமக்கு கரெக்டான ஹோமோனம் கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்றது பாருங்க. சரியா? ஓகே, சரி பாருங்க. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கிறத சென்டென்ஸா வாசிச்சலாம். After the earthquake, the citizen helped the hurt and wounded with their time, money and then kind. ஓகே, இப்படி சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கைண்டுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன மீனிங் இருக்குன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் கைண்ட்லயே வந்து நம்ம என்ன சொல்லலாம், கைண்ட் ஆஃப் புக்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. கைண்ட் ஆஃப் புக்ஸ்னா டைப் ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்லலாம். டைப் ஆஃப் அப்படின்னு சொல்றதுக்கு கைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நிறைய வகைப்படும் அப்படின்லாம் சொல்றதுக்கு கைண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இது ஒரு மீனிங் இருக்கு கைண்டுக்கு, நிறைய வெரைட்டியோ டைப்பையோ குறிக்கிறதுக்கு. இன்னொன்னு வந்து இன்கைண்ட் அப்படின்னு சொல்றாங்கனாலே அது எதை சொல்லும்னா ஒரு பொருளை சொல்லும். குட்ஸ், திங்ஸ், ஏதோ ஒரு பொருளை சொல்லலாம். இல்ல கிஃப்ட் மாதிரி பட்டதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். கிஃப்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இன்கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு கைண்ட் இருக்கு, 3வது கைண்ட். இந்த கைண்ட் வந்து அன்பா இருக்கிறது, லவ், அன்பா இருக்கிறதுக்கு கைண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். சரியா? அப்ப 3 கைண்ட் இருக்கு. டைப் ஆஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி கைண்ட் ஆஃப் புக்ஸ், கைண்ட் ஆஃப் பேப்பர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா டைப்ஸ் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கைண்ட் அன்பா இருக்கிறது. அப்புறம் இன்னொரு கைண்ட் இன்கைண்ட் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா ஒரு பொருளை சொல்றது, ஒரு குட்ஸ் இல்ல ஒரு திங்ஸை சொல்றது, இல்ல ஏதாவது ஒரு கிஃப்ட சொல்றது, இதுக்கெல்லாம் இன்கைண்ட்னு சொல்லலாம். சரியா? இந்த மாதிரி 3 மீனிங் இருக்கு. இப்ப இந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல என்ன மீனிங்னு பார்க்கணும். அது இல்லாம இன்னொரு கைண்ட் இருக்கும் இல்லையா ஆப்ஷன்ல, அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? இப்ப கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இன்கைண்ட்னு தெளிவா இருக்கா. அப்ப இன்கைண்ட் அப்படின்னா இது பொருளை சொல்றாங்க. ஏன்னா இதை வாசிக்கும் போது டைம், மணி, இன்கைண்ட் அப்படின்னா ஒரு பொருள். அவங்க நேரத்தை கொடுக்குறாங்க, காசை கொடுக்குறாங்க, பொருளை கொடுக்குறாங்க. எர்த்குவேக் நடந்ததுக்கு அப்புறம் சிட்டிசன்ஸ் வந்து ரொம்ப அந்த எர்த்குவேக்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்து பண்றாங்க, இல்ல காசு கொடுப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இப்ப சென்னையில ஃபிளட் எல்லாம் வருதுன்னா மத்த டிஸ்ட்ரிக்ட்காரங்க கொடுப்பாங்க, அந்த மாதிரி மணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி திங்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இதுல வந்து திங்ஸ் ஒரு பொருளை சொல்லுது. இதுல ஓகேவா, அன்பை கொடுத்தாங்கன்றது வராது, பொருளை சொல்லுது. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, he received so many gifts in kind. அப்ப கிஃப்ட்ஸ் அண்ட் கைண்ட் அப்படின்னா இதுவுமே பொருளை தான் சொல்லுது. அப்ப எப்படி கொஸ்டின்ல இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்லயும் இருக்குது கைண்டோட மீனிங். ஆனா நமக்கு தேவை ஹோமோனம். ஹோமோனம் அப்படின்னாலே ஒரே ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன் வேற மீனிங் இருக்கணும் இல்லையா. கைண்டோட இன்னொரு ஹோமோனம் கேட்டா இன்னொரு மீனிங் தரக்கூடியது வேணும். இந்த ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா அதே மீனிங் தான் தருது. ஸோ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி பாருங்க, பேரண்ட்ஸ் ஆஃப் த சைல்ட் வேர் சோ கைண்ட் அண்ட் ஜென்டில். இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருக்கிறாங்க. தட் ஷி ரிலாக்ஸ் கம்ப்ளீட்லி, அதனால அவ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அன்பை சொல்லுது, இந்த கைண்ட் வந்து அன்பா இருக்கிறத சொல்லுது. அப்போ அப்படியே ஆப்போசிட், இந்த நம்ம கொஸ்டின்ல பார்த்த கைண்டுக்கும் இந்த கைண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இது ஒரு ஹோமோனமா தான் இருக்கு. ஓகே, ஒரே மீனிங் தான், ஒரே ஸ்பெல்லிங் தான், ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், ஆனா மீனிங் வேற. அந்த மாதிரி ஹோமோனமா இருக்கிறது ஆப்ஷன் பி தான். ஏன்னா கொஸ்டின்ல இருக்க கைண்டுக்கு ஒரு மீனிங், ஆப்ஷன்ல இருக்க கைண்டுக்கு இன்னொரு மீனிங், ரெண்டுமே ஹோமோனமா இருக்கு. எதுக்கு மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தலாமா. தேர்ட் பாருங்க, இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் டு கம்யூனிகேட் டு த கேர்ள்ஸ் தட் தே வுட் ரிசீவ் தேர் கிராண்ட் இன் கைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த கேர்ள்ஸ்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிராண்ட் வந்து இன்கைண்ட்ல கிடைக்கும், அதாவது பொருளா கிடைக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிருங்க. அந்த மாதிரி சொல்றேன். இதுலயுமே திங்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன இருந்துச்சோ அதே கைண்டோட மீனிங் தான் இங்கே இருக்குது. ஸோ அது நமக்கு வராது. அடுத்து பாருங்க, ஷீ நீடட் லாட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஃபார் த என்ஜிஓ. என்ஜிஓக்கு நிறைய ஐட்டம் கொடுக்கணும், மோஸ்ட்லி இன் கைண்ட், பொருளா கொடுக்கணும், காசா இல்லாம பொருளா கொடுக்கறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் தேவை. ஷீ நீடட் லாட்ஸ் ஆஃப் ஐட்டம், நிறைய ஐட்டம் தேவைப்படுது, பொருளா தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன் கைண்ட். ஓகேவா, இப்ப நமக்கு மீனிங் தெரியாட்டி கூட ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா இன்கைண்ட் இருக்கு, இங்கேயும் இன்கைண்ட் இருக்கு,
இதுலயும் பாத்தீங்கன்னா இன்கைண்ட் இருக்கு, இங்கேயும் இன்கைண்ட் இருக்கு. அப்ப இந்த எல்லாமே ஒரே மீனிங் தான் வரப்போகுது, இந்த கைண்ட் மட்டும் தான் வித்தியாசமா வரப்போகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? இப்ப இதே பேட்டர்ன்ல இன்னொன்னு சால்வ் பண்ணலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க, 7th கொஸ்டின். இந்த ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ரோஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரோஸ் வச்சு இதுல ஒரு மீனிங் இருக்கும் கரெக்டா, இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது. அதை தவிர இன்னொரு ரோஸ் இருக்கும், அதுதான் ஹோமோனம். அதே ஸ்பெல்லிங் தான் இருக்கும், அதே ப்ரொனன்சியேஷன் தான் இருக்கும், ஆனா மீனிங் வேறையா இருக்கும். அந்த ரோஸ் எங்க இருக்கு 4 ஆப்ஷன்ல அப்படிங்கறது பார்த்துட்டா நமக்கு அதோட ஹோமோனம் தெரிஞ்சிடும். இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணீங்களா? இதே 6th கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ரோஸ்க்கு என்னென்ன மீனிங் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் கரெக்டா. ஃபர்ஸ்ட் ரோஸ்க்கு 2 மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ரோஸ் என்னன்னா, நம்ம இது படிச்சிருப்போம் இல்லையா, ரைஸ் அப்படின்ற வேர்ட் படிச்சிருப்போம். ரைஸ் எழும்புறது, எழுச்சி, உயர்வு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ரைஸ். இதுக்கு அப்படியே பாஸ்ட் டென்ஸ் எடுத்துட்டா ரோஸ். ஓகே, ரைஸ், ரோஸ், ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல பாஸ்ட் டென்ஸ் தான் அந்த ரோஸ். ஸோ அப்ப ரோஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் என்னன்னா ரைஸோட பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா, இது ஒரு மீனிங். இன்னொரு ரோஸ் என்னன்னா, பூன்னு சொல்றதுக்கு ரோஸ், ரோஜான்னு சொல்லுவோம் இல்லையா, ரோஸ் ஃபிளவரை சொல்லலாம். இப்ப ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ ரோஸ் அப்படிங்கிறது ஃபிளவர், இது ஒரு மீனிங். சரியா, மொத்தம் 2 மீனிங் இருக்கு. இப்ப இந்த 2 மீனிங்ல இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் வாசிச்சு இது என்ன மீனிங்னு பாருங்க. அதை தவிர்த்து இன்னொரு மீனிங் இருக்கும் இல்லையா, அது எங்க வருது ஆப்ஷன்லன்னு பார்த்துட்டா நமக்கு அதோட ஹோமோனம் கிடைச்சிடும். சரியா, சென்டென்ஸ் பாருங்க. He rose to fame with his first single remember. இங்க rose to fame, இதுல பாருங்க fame அப்படின்னாலே ஃபேமஸ்ன்னு அர்த்தம். அப்போ வந்து ஃபேமஸ் ஆயிட்டான், முன்னாடி இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கான், ஒரு எழுச்சி பெற்றிருக்கான், இல்ல உயர்வு பெற்றிருக்கான். முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பா, இல்ல யாருக்கும் தெரியாதவனா இருந்திருப்பா, இப்போ ஃபேமஸ் ஆயிட்டான், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஆயிட்டான். சோ இன்க்ரீஸ் ஆயிட்டான் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப ரைஸோட பாஸ்ட் டென்ஸ்ல தான் இந்த மீனிங் இருக்கு. சரியா, ஆப்ஷன் பார்க்கலாமா? பொல்யூஷன் ரோஸ். இது ஃபுல்லா கூட வாசிக்க தேவையில்ல. பொல்யூஷன் ரோஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா மாசுபாடு கூடிடுச்சு. நியூ டெல்லியில மாசுபாடு கூடிட்டு, முன்னாடி இருந்ததை விட மாசு வந்து கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவுமே ரைஸோட பாஸ்ட் டென்ஸ்ல தான் கொஸ்டின் இருக்கு. அப்போ ஆப்ஷன் இருக்கு. அப்போ கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதே மீனிங் தான் தருது. ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். நமக்கு தேவை ஹோமோனம், இன்னொரு மீனிங் தரக்கூடியது. அடுத்து பாருங்க, the entire platoon rose to his feet. இதுவுமே என்னன்னா, பிளாட்டூன் சொன்னா வீரர்கள் முழு படையோட எழுந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே ரைஸோட பாஸ்ட் டென்ஸ்ல தான் வருது. ஓகேவா, அடுத்த தேர்ட் பாருங்க. I would give my word if he gave me a rose. அவன் எனக்கு ரோஸ் கொடுத்தான்னா நான் அவனுக்கு என்ன வார்த்தை சொல்லணுமோ அதை சொல்லி, அதாவது என்னோட சம்மதத்தை அவன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இந்த ரோஸ்ங்கிறது என்னன்னா ஃபிளவர். அவன் எனக்கு ஃபிளவர் கொடுத்தான்னா நான் இதை பண்ணுவேன். இப்போ வேற மீனிங் தானே வருது. அப்ப ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்லயும் ரைஸோட பாஸ்ட் டென்ஸ் வருது. ஆனா இங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ரோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிளவரை சொல்லுது. ஓகேவா, சோ அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இதுல பாருங்களேன், கொஸ்டின்ல இது வெர்பா யூஸ் ஆகுது. இதுல பாருங்க தேர்ட் சென்டென்ஸ்ல இது நவுனா யூஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி ஈஸியா போட்டலாம். ரெண்டுமே வேற வேற. ரைட்டா, லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. the desert storm rose out of nowhere. இதுலயுமே டெசர்ட் ஸ்டார்ம்ங்கிறது நமக்கு சப்ஜெக்ட், இது நமக்கு வெர்பு. வெர்பா இருக்குன்னா கொஸ்டின்லயும் வெர்பா தான் இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே வெர்பு. ஓகேவா, கொஸ்டின்லயும் வெர்பு தான் இருக்கு, இங்கேயும் வெர்பு தான் இருக்கு. அப்ப நமக்கு ஹோமோனம் வராதுங்கிறத பிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஆப்ஷன் 3 போட்டலாமா. இங்க லாஸ்ட் ஆப்ஷன் ஏன் வராதுன்னா டெசர்ட் ஸ்டார்ம் ரோஸ் அப்படின்னா வந்துட்டு புயல் வந்து பாலைவனத்துல இருந்து எழுந்துட்டு அப்படின்னு. அப்போ இதுவும் ரைஸோட பாஸ்ட் டென்ஸா தான் இருக்கு. இந்த ஒரு ரோஸ் மட்டும் தான் நமக்கு பூ அப்படிங்கறத சொல்லுது. ஓகே, மத்த எல்லாமே கொஸ்டினும் மத்த ஆப்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா ரைஸோட பாஸ்ட் டென்ஸ் சொல்லுது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே பேட்டர்ன்ல தான் பியர் அப்படிங்கறதோட ஹோமோனம் கேட்டிருக்காங்க. இப்போ பியருக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன மீனிங் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இங்க என்ன மீனிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கொஸ்டின்ல. அதை தாண்டி நமக்கு என்ன பியர் வந்து ஆப்ஷன்ல வேற மீனிங் தருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாமா. ஏன்னா 2 கொஸ்டின் இதே பேட்டர்ன்ல பாத்துட்டோம் இல்லையா, 6th 7th. அதே மாதிரி இப்ப நம்ம பியருக்கு பார்க்க போறோம். சரியா, ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் பியருக்கு என்னென்ன மீனிங் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க பியர் வந்து என்னன்னா பொறுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, தாங்கிக்கிறது, பொறுத்துக்கிறதுன்னு சொல்றதுக்கு பியர். எப்படியாச்சும் வலிய பொறுத்துக்க அப்படிலாம் சொல்றாங்கன்னா பியர் த பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பியர் த ப்ரெஷர் அப்படின்னா ஆமா வேலை ரொம்ப ப்ரெஷரா தான் இருக்கும், பொறுத்துக்க அப்படின்னா பியர் பண்ணிக்கோ அப்படின்னா பொறுத்துக்கிறது இல்ல தாங்கிக்கிறது. டாலரேட்னு சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டாலரேட் பண்ணிக்கிறது. ஓகேவா, இது ஒரு மீனிங் பியருக்கு. ஓகே, பொறுத்துக்கிறது அப்படின்னு சொல்றது. ஐ கான்ட் பியர் அப்படின்னா என்னால பொறுத்துக்கவே முடியல அப்படிலாம் சொல்றதுக்கு ஐ கான்ட் பியர்னு சொல்லுவோம், பொறுத்துக்க முடியல அந்த மாதிரி. இப்போ பொறுக்கிறதுனா பியர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பியர் என்னன்னா கரடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் பியர், கரடிக்கும் பியர்னு சொல்லுவோம். அப்போ 2 மீனிங் இருக்கு. சரியா, கொஸ்டின்ல என்ன பியர் யூஸ் பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இந்த கரடி அப்படின்ற மீனிங் வந்துச்சுனாலே அது நவுனா வரும். இதே இந்த பியர் வந்து தாங்கிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேர்பா வரும். சரி, அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா குட் நாட் பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட்டிஜன்ஸ் தான் சப்ஜெக்ட், குட் நாட் பியர், இந்த பியர் தான் நமக்கு வேர்பா இருக்கும். கரெக்டா, அப்ப
வேர்பா கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஆப்ஷன்ல எங்க நவுனா இருக்கோ அதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். கரெக்டா? அதை வச்சு கண்டுபிடிக்கலாமா? அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்ல மீனிங் வச்சும் பார்க்கலாம். இங்க பாருங்க, லெட் நாட் த ஒர்க்கர்ஸ், இது வரைக்கும் ஒர்க்கர்ஸ் வந்து சப்ஜெக்ட், அவங்க பியர் பண்ணிக்கிடலன்னு சொல்றாங்க. லெட் நாட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பியர் அப்படிங்கிறது இல்ல வேர்பு. கொஸ்டின்லயே நமக்கு வேர்பு, ஆப்ஷன் டியும் நமக்கு வேர்பு. எலிமினேட் பண்ணலாமா? அதே மாதிரி வேற எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, மை ஃப்ரெண்ட் கேம் அக்ராஸ் a grizzly mountain bear. மவுண்டைன் பியர்னா இது நவுன் ஆயிடுச்சு. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, I have to grin beer it, grin beer, I have to, ஐங்கிறது நமக்கு சப்ஜெக்ட். என்ன பண்ணணும்? கிரின்னும் பியரும் பண்ணணும். அப்ப இந்த ரெண்டுமே என்னது? வேர்பு. வேர்புனா நமக்கு ஆப்ஷன்ல வராது. ஏன்னா கொஸ்டின்லயும் வேர்பு இருக்கு, ஆப்ஷன்லயும் வேர்பு இருக்கு. The widow collapsed soon, unable to bear. விடோவால பியர் பண்ண முடியல. இப்ப இது ஒரு வேர்பு. ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? என்னவோ நீங்க வேர்பு, நவுனு இந்த மாதிரி வச்சும் எலிமினேட் பண்ணலாம், இல்ல மீனிங் தெரிஞ்சிச்சுனாலும் எலிமினேட் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. The litigants could not bear the order read out by the arrogant judge. அதாவது ஒரு அரகண்டான ஜட்ஜ், ரொம்ப மோசமான ஒரு நீதிபதியோட உத்தரவை வந்து யாரால பொறுத்துக்க முடியல, வழக்கு தொடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களால நீதிபதி சொன்ன அந்த உத்தரவை தாங்கிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. சென்டென்ஸ் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்ப தாங்கிக்க முடியல, குட் நாட் பியர், இந்த பொறுத்துக்கிறத பத்தி தானே பியர் தான் இது. டாலரேட் அப்படிங்கிற மீனிங்ல வருது. ஐ குட் நாட் டாலரேட், என்னால பொறுத்துக்க முடியல. இப்போ நமக்கு டாலரேட் இல்லாம என்ன மீனிங் வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மை ஃப்ரெண்ட் கேம் அக்ராஸ் a grizzly mountain bear while trekking through the Rockies. ஓகேவா? என் ஃப்ரெண்ட் வந்து மலைத்தொடர் வழியா நடந்து போகும்போது ஒரு மலைக்கரடியா பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெக்கிங் மாதிரி போகும்போது மலைக்கரடியா பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. இதுல கரடின்ற மீனிங் அப்படியே வேற ஒரு மீனிங் வருது. கரெக்டா? ஹோமோனம்னாலே அதே தான், வேற ஒரு மீனிங் தந்திருக்கணும், ஆனா ஸ்பெல்லிங்கோ ப்ரொனன்சியேஷனோ சேமா இருக்கும். இப்படி பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு தெரிஞ்சுட்டு. எதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஐ ஹாவ் டு grin and bear it, அதாவது எவ்ரிடே ஆஃப் மை ஒர்க்கிங் லைஃப், என்னோட வேலையை வந்து என் வேலையில இருக்க கஷ்டத்தை நான் டெய்லி பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க பொறுத்துக்கிறது டாலரேட்டுங்கிற மீனிங், கொஸ்டின்ல என்ன மீனிங் இருக்கோ அதே தான் இருக்கு. ஸோ அது நமக்கு ஹோமோனம் ஆகாது. அப்புறம் பாருங்க, the widow collapsed soon, unable to bear the burden of grief. ஓகேவா? துக்கம் தாங்க முடியாம இருக்காங்க. யாரு? விடோ, ஒரு விதவை பெண் வந்து துக்கம் தாங்க முடியாம இருக்காங்க. unable to bear, அதை பொறுத்துக்க முடியல. அப்ப இதுவுமே பொறுத்துக்கிறது பத்தி தான் இருக்கு. ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிடலாம். கொஸ்டின்ல இருக்க அதே மீனிங். அப்புறம் ஆப்ஷன் 4 பாத்தீங்கன்னா, let not the workers bear too much strain. ஒர்க்கர்ஸ்க்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ ஒர்க்கர்ஸ் பியர் டூ மச் ஸ்ட்ரெயின், அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அவங்களால பண்ண விட, லெட் நாட் பண்ண விடாதீங்க. இப்போ இதுவுமே பொறுத்துக்கிறது தான். இது எதுவுமே வராது. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஏன்னா கொஸ்டின்ல இருக்க பியர் டாலரேட் அப்படிங்கிற மீனிங் சொல்லுது. ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இந்த பியர் வந்து கரடின்னு சொல்லுது. ரெண்டுமே வேற வேற மீனிங், பட் வாசிக்கும் போதும் சரி ஸ்பெல்லிங்கும் சரி எல்லாமே ஒண்ணுதான். அதனால இதுதான் கரெக்டான ஹோமோனம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மறுபடியும் ஃபில் அப் மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் பிளாங்க் டஸ் த மினிஸ்டர் டேக் டு ரீச் த அசம்பிளி? அசம்பிளிக்கு போறதுக்கு மினிஸ்டர் என்ன எடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரயாட், ராட், ரூட். சரியா? இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அசம்பிளிக்கு போறதுக்கு மினிஸ்டர் எந்த ரூட் வழியா போவாரு, எந்த வழியா போவாரு அப்படின்னு தானே சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ரூட். மீனிங் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். வழி, ஒரு வேய சொல்றதுக்கு இந்த ரூட்னு சொல்லுவாங்க. சரியா? வழி. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரயாட். ரயாட் அப்படின்னா கலவரம்னு அர்த்தம். ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு அப்படின்னா ரயாட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, ராட், ROT, ராட் அப்படின்னா டிகே ஆகுறது, அழிஞ்சு போறது, மக்கி போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மக்கி மண்ணா போச்சு, இதெல்லாம் சொல்றதுக்கு ராட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, ROOT, இந்த ரூட் என்னது, நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் படிப்போம்ல, மரத்தோட ஒரு பகுதி, வேர் பகுதியா ரூட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதெல்லாம் தான் ரூட். நான் வாசிக்கும் போது இப்ப 3rd 4th ரூட்னு வாசிப்போம். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. இது வந்து ஒரு வழிய சொல்றது, இது வந்து வேற சொல்றாங்க, மரத்தோட ஒரு ட்ரீயோட ஒரு பார்ட்டை சொல்றாங்க. இது வந்து டிகே ஆகுறது. ஃபர்ஸ்ட் ரயாட் அப்படிங்கிறது ஒரு போராட்டம், கலவரம், அந்த மாதிரி சொல்றோம். இது 4 ஆப்ஷன் பார்க்கும்போது ரூட் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? 10th கொஸ்டின் பாருங்க. A diary entry is a blank account of one's day and a very useful tool for celebrities. ஒருத்தவங்களோட நாளை வந்து இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, டெய்லி நடக்கிற நிகழ்வெல்லாம் டைரியில நோட் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். செலிபிரிட்டிஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல். அன்னைக்கு என்ன பிளான், இல்ல நாளைக்கு என்ன பிளான் அப்படிங்கறத எழுதி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல், இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. சரியா? A blank account, பர்சன், பர்சனல், பர்சனா, பர்சனல், இதுல எது வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இதுல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு நவுன். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல என்னதான் இருக்கணும், ஒரு அட்ஜெக்டிவ் இருந்திருக்கணும். நமக்கு தேவை ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கணும். அப்போ ஆப்ஷன்ல எது அட்ஜெக்டிவ்னு பார்த்து போட்டாலே ஆன்சர் முடிஞ்சிடும். இல்ல அப்படி தெரியலனா நார்மலா பண்ணலாம். சரியா? எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பர்சன். பர்சன் சொன்னா ஒரு நவுன், பர்சனோட அக்கௌண்ட், பர்சன் அக்கௌண்ட் அப்படின்னு வராது. சரியா? இது ஒரு நவுன். நமக்கு தேவை ஒரு அட்ஜெக்டிவ் இல்லையா?
இங்க ஆல்ரெடி நவுன் இருக்கு அக்கௌண்ட்ங்கிறது, அப்ப நமக்கு வராது, தூக்கிடலாமா. அப்புறம் பர்சனல், இது நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருப்போம். பர்சனல் இது ரெண்டுமே ஒரு ஹோமோனிமா பார்த்தோம். வாசிக்கும் போது சேமா இருக்கும், மீனிங் வேறன்னு பார்த்தோம். இந்த பர்சனல் செகண்ட் இருக்கு இல்லையா, என்என்இஎல், இந்த பர்சனலோட மீனிங் என்னன்னா எம்ப்ளாயின்னு பார்த்தோம். ஒரு இதோட எம்ப்ளாயிஸ், நம்ம ஆர்மி பர்சனல் இப்படி எல்லாம் கூட பார்த்தோம் இல்லையா. ஒரு பேங்க் எம்ப்ளாயி யாருனாலுமே நம்ம பர்சனல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஒரு எம்ப்ளாயிய சொல்றதுக்கு பர்சனல். அப்போ இங்க வந்து டேட்டா டயரி என்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டயரியும் இந்த எம்ப்ளாய்க்கும் சம்மந்தம் இல்லை. டயரிங்கிறது என்னது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பர்சனல் வராது, ஏன்னா இதுவுமே நவுன் ஆயிடுச்சு. ஒரு பர்சனை பத்தி சொல்றாங்கனாலே, ஒரு பர்சனை சொல்றாங்கன்னா அது நவுன் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க பர்சனும் வராது, அடுத்த இருக்க பர்சனலும் வராது, ஏன்னா ரெண்டுமே நவுன். அடுத்தது பாருங்க, பர்சோனான்னு மட்டும் இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா கேரக்டர், ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டி இல்ல ஒருத்தவங்களோட கேரக்டரை சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பெர்சோனா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்ப இங்க வந்து அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஒருத்தவங்களோட கேரக்டர்னு வரணும். ஆனா இங்க டயரி என்ட்ரிங்கிறது ஒரு கேரக்டர் அப்படியெல்லாம் நமக்கு வராது. அதுவும் இல்லாம இந்த பர்சன்னு சொல்லும் போது நவுன் ஆயிடும் அது. ஓகேவா, இங்க நமக்கு தேவை என்ன பார்த்தோம், அக்கௌண்ட்ங்கிறது ஒரு நவுன், நமக்கு தேவை அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனுமே எலிமினேட் ஆயிடும். அடுத்து பாருங்க பர்சனல், நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னோட பர்சனல் டைரி, இதை வச்சு கூட ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம், என்னோட பர்சனல் டைரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒருத்தங்களோட பர்சனல் அக்கௌண்ட் அவங்க டைரியில இருக்கு, அந்த டைரி என்ட்ரிங்கிறது அவங்களோட பர்சனல். ஓகே, இப்போ பர்சனல் அப்படின்னா தனிப்பட்ட அப்படின்னு அர்த்தம், ஒரு பிரைவேட்டான விஷயம், அவங்களுக்கு சொந்தமான விஷயம், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். நம்ம அந்த மாதிரி பட்டதுதான் நம்ம டைரியில எழுதுவோம். சரியா, அப்ப பர்சனல் அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்க பர்சன் நவுனு, அடுத்த பர்சனல்னாலும் நம்ம எம்ப்ளாயி ஒரு ஆளு அதிகாரிகளை சொல்றது அதுவும் நவுன் ஆயிடும். பர்சனாங்கிறது ஒரு கேரக்டரை சொல்லலாம், இல்ல அவங்களோட ஒரு ஐடென்டிட்டியை சொல்றதுக்கு பர்சனா, அதுவும் வராது, எல்லாமே நவுன். நமக்கு தேவை ஒரு அட்ஜெக்டிவ், ஸோ பர்சனல் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா இருக்கும். சரியா, அடுத்து பார்க்கலாமா. 11th கொஸ்டின் பாருங்க, இஃப் யூ வாண்ட் டு blank the world you should be the one to take the first step. நம்ம இந்த உலகத்தை மாத்தணும்னா நம்ம தான் முதல் ஸ்டெப் எடுக்கணும், அதுவா மாறும் அப்படின்னு நினைக்க முடியாது, நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷனுமே சேஞ்ச் தான். ஆனா அது 4 மீனிங் இருக்கு, சேஞ்சுக்கு 4 மீனிங் இருக்கு, மீனிங் ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. இதுல எந்த மீனிங் வந்து இந்த பிளாங்க்ல கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, லூஸ் மணி, காசை இழக்கிறது, அதுவும் ஒரு சேஞ்ச் தானே. முன்னாடி நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, அப்புறம் காசெல்லாம் இழந்து ஒரு சேஞ்சை சந்திக்கிறாங்க, ஒரு சரிவை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. அப்புறம் செகண்ட் சேஞ்ச் எதை பத்தி சொல்றதுன்னா டிரான்ஸ்ஃபர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இந்த சொல்றதுக்கு டிரான்ஸ்ஃபர். அப்புறம் ஸ்விட்ச்ங்கிறது என்ன, ஸ்விட்சும் இதே கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபர் மாதிரி தான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வேலையை ஸ்விட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பொசிஷன்ல இருந்திருப்போம், அங்க இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறுது. ஸ்விட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா வேற பார்த்துட்டோம் அப்படி மாத்துறது. அப்புறம் இந்த சேஞ்சுக்கு பாருங்க, ஆல்டர் பண்றதுனாலும் மாத்துறது. நான் ஆல்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆல்டர்னு சொல்லுவோம். இப்ப இந்த 4 சேஞ்ச்ல எது நமக்கு இந்த பிளாங்க்ல வரும் அப்படிங்கறத நம்மளோட கொஸ்டின். ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இஃப் யூ வாண்ட் டு blank the world you should be the one to take the first step. இந்த உலகத்தை மாத்தணும்னா நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும். உலகத்தை மாத்தணும்னா அப்படிங்கிறது தான் வரும். கரெக்டா, இப்போ உலகத்துக்கு லூஸ் மணி வராது. இந்த உலகத்தை மாத்தணும்னா மணியை இழக்கணுமானா கிடையாது. டிரான்ஸ்ஃபர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமானா இல்ல. ஸ்விட்ச், ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொன்னா இல்ல. ஆல்டர் அப்படின்னா மாத்துறது, மாத்தி அமைக்கிறது. அந்த சேஞ்ச் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். யூ வாண்ட் டு ஆல்டர் த வேர்ல்டு, உலகத்தை நீங்க கொஞ்சம் மாத்தி அமைக்கணும்னா நமக்கு பிடிச்ச மாதிரினா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். இப்ப பொல்யூஷன் இல்லாம இந்த உலகத்தை பாத்துக்கணும், இல்ல பிச்சைக்காரங்க இல்லாத உலகம் பார்க்கணும், இதெல்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா, பெகர் ஃப்ரீ, இதெல்லாம் மாத்துறது. அப்ப ஆல்டர் அப்படிங்கிற இந்த சேஞ்ச் தான் நமக்கு கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the prime minister blank the nation asking for blank of the traitors. meant, mean, address, mean, meant, address. இப்ப 2 addressன்னு இருக்கா. அட்ரஸுக்கு வந்து மொத்தம் நமக்கு 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு நம்ம வீட்டோட அட்ரஸ், நம்ம டோர் நம்பரு, என்ன போஸ்ட், பின்கோடு, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு அட்ரஸ் சொல்லுவோம். கரெக்டா, அது ஒரு அட்ரஸ் இருக்கு. ஒரு பிளேஸ் ஒரு லொகேஷன் அதெல்லாம் சொல்றோம். பிளேஸ் லொகேஷன் சொல்லுங்க, இல்ல அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். கரெக்டா, இது ஒரு மீனிங் இருக்கு, பிளேஸ் ஒரு லொகேஷன் சொல்றது. இன்னொன்னு என்னன்னா, அட்ரஸ் அப்படின்னா பேசுறது, டீல் பண்றது, உரையாடுறது எல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், அட்ரஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்னது, லீடர் அட்ரஸ் த மீட்டிங் அப்படின்னா, மீட்டிங்க லீடர் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா லீடர் அந்த மீட்டிங்ல உரையாற்றுறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. நேஷன், அப்போ நேஷனுக்கு அவர் உரையாடுறாரு. நாட்டுக்கு பிரதம மந்திரி என்ன சொல்றாரு அப்படிதானே வரும். அப்போ உரையாற்றுறாங்க. அப்போ அட்ரஸ் அப்படிங்கறது நமக்கு கரெக்ட். அப்ப இந்த மீன் இதை அப்படியே விட்டுலாம். இந்த 2 தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல என்ன அட்ரஸ் வரும்னா அட்ரஸ்ட்ன்னு தான் வரும். ஓகேவா, அட்ரஸ்ட் உரையாற்றினாங்கன்னு வரும். பிரைம் மினிஸ்டரோட அட்ரஸ்ன்னு வராது. பிரைம் மினிஸ்டரோட முகவரி த நேஷன் அப்படிங்கிறது அர்த்தமே இல்ல. சோ அதை வச்சு ஈஸியா தூக்கிடலாம். ஆப்ஷன் 4 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவா, பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ்ட் த நேஷன்.
நேஷனை அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா நேஷனுக்காக உரையாற்றுறாரு, நேஷன்ட்ட உரையாற்றுறாரு, மக்கள்கிட்ட எல்லாம் பேசுறாரு. ஆஸ்கிங் ஃபார் த பிளாங்க் ஆஃப் த ட்ரையட்டர்ஸ், மக்கள்கிட்ட என்ன உரையாற்றுறாரு அப்படின்னா ட்ரையட்டர்ஸோட அட்ரஸை பத்தி கேட்கிறாரு. ஓகே, ட்ரையட்டர்ஸ் அப்படின்னா துரோகிகள். துரோகிகள் இந்த நாட்டுல எங்கதான் வாழ்றாங்க அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, பேச்சுவாக்குல அவங்க உரையாற்றுதல் எப்படி இருக்கு அப்படிங்கிற. ஸோ ட்ரையட்டர்ஸ்னா ஒரு துரோகிகளை சொல்றது, அவங்களோட அட்ரஸ், அவங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்க அதை பத்தி அவரு மக்கள்கிட்ட உரையாடுறாரு. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது உரையாடலை பத்தி சொல்லுது, அடுத்த உள்ள அட்ரஸ் வந்து ஒரு பிளேஸ் ஒரு லொகேஷன் பத்தி சொல்லுது. சரியா, ஆன்சர் ஆப்ஷன் 4. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிட்டு வாங்க. சரியா, பண்ணி அதை ஆப்ஷன்ல போடுங்க. 13, 14, 15 3 கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா, இன்னும் சில கொஸ்டின் இருக்கு, இந்த 3 கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டினும் இன்னும் இருக்க கொஸ்டினும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரி, அப்ப 13 கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. டியூ டு அட்டாக் இஸ் வைட்டல் ஆர்கன் பிளாங்க் ஃபங்க்ஷனிங். இந்த பிளாங்க்ல என்ன வரும், சீஸ்டு, சைஸ்டு, சீஸ்டு, சீஸ், இந்த 4ல என்ன வரும் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அந்த மாதிரி 14 பாருங்க, these product blank for a long time. இந்த ப்ராடக்ட் லாங் டைமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லஸ்டா, லாஸ்டா, லாஸ்டா, லீஸ்டா, இந்த 4ல என்ன வரும் 14. சரியா, 15 கொஸ்டின் பாருங்க, the construction blank was far from his home. இதுக்கு முன்னாடியே வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா இது ஈஸியா போட்டுடலாம் 15 கொஸ்டின். சரியா, அப்ப 13, 14, 15 இந்த 3 கொஸ்டின் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா, இந்த கொஸ்டினும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டினும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் எடுத்ததை மட்டும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே தானே? தேங்க்யூ. 12, 13, 14, 15. 13, 14, 15 பாத்துட்டீங்கல்ல கொஸ்டின், ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.